நாட்டில் எப்படி விதவிதமாக குற்ற சம்பவங்கள் அரங்கேறுது என்பதை பார்த்து நாம் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். சுற்றுலாவுக்கு நல்ல உடை அணிந்து வந்தது ஒரு தப்பாக போச்சுங்க. ஒருவருக்கு நல்ல உடை அணிந்து சென்றதால் அவருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது. அப்படியே தூக்கி சென்று அவரை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். மீட்பு காட்சிகளை போலீசார் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் லேட்டஸ்ட் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு பெயர் ஆபரேஷன் செக்மேட் என வைத்திருக்கிறார்கள். செக்மேட் என்ற வார்த்தை நாம் செஸ் போர்டில் தான் பயன்படுத்துவோம். ராஜாவை சுற்றி ராஜா நகர முடியாமல் சுற்றி அப்படியே பிடித்து விட்டால் அது செக்மேட் என்று அழைக்கப்படுகிறது. அதே போலத்தான் குற்றவாளியை போலீஸ் மடக்கி பிடித்து விட்டார்கள். அந்த வீடியோ காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். முதல்ல சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். பிறகு போலீஸ் வெளியிட்ட அந்த பரபரப்பான வீடியோ காட்சிகளை பார்த்து விடுவோம். சம்பவம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி நாம் பயணிக்கணும். எங்கே பயணிக்கணும்? ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு பயணிக்க வேண்டும். அங்கே கடத்தல் சம்பவம் அரங்கேறியது. என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு கும்பல் காத்து கொண்டிருக்கிறது. அது ஆரவல்லி மலைத்தொடரில் நிறைய கோட்டைகள், ராஜஸ்தான்னாலே நமக்கு தெரியும் நிறைய கோட்டைகள் அமைந்திருக்கக்கூடிய இடம். அங்கே சுற்றுலா பயணிகள் நிறைய வருவாங்க. ஜெய்ப்பூர் போன்ற இடங்களில் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கும்பல் குறிவைக்கிறது. இங்கே ஒருத்தரை கடத்தணும், பணக்காரராக பார்த்து கடத்தணும். அப்போ பணக்காரர் என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது, யார் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக நிறைய பணம் வச்சுருப்பாங்க என்ற முடிவுக்கு அந்த கும்பல் வருகிறது. அப்பொழுது சிறப்பாக உடை அணிந்து கொண்டு ஒருவர் சுற்றி பார்க்க வருகிறார். அவர் ஒரு சுற்றுலா பயணி. அவரை டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ண மாதிரி 6 மணிக்கு மேலே அப்படியே கடத்திடுறாங்க. இருட்டாகுது, டக்குன்னு கடத்தி காரில் கடத்தி கொண்டு போகிறாங்க. கூட இருந்தவர் சுமாராக தான் ட்ரெஸ் போட்டிருக்கார். அவர்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சி அவர் அங்கேயே அடித்து ரோட்டில் தூக்கி போட்டுட்டு இவரை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. பரபரப்பாக ஆகிறது காட்சிக்களம். அங்கிருந்து மாறி மாறி அவரை காரில் கொண்டு ரவுண்ட் அடிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த இடம், அந்த மலைப்பாங்கான இடத்துல கோட்டைகள் இருக்குல்ல, அதை முதல்ல பார்த்துருவோம். அந்த குடும்பத்தாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. உங்களோட பையனை கடத்திட்டோம், 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அவரை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி. குடும்பத்தார் பதறி போகிறாங்க. இல்லைங்க, அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாரே தவிர நாங்கள் அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள்லாம் கிடையாது, அந்த பணம் எங்களுக்கு மிகப்பெரிய பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, 20 லட்ச ரூபா கொடுத்தா பையனை உயிரோடு பார்க்கலாம், இல்லை என்றால் கதை முடிந்தது என்று மிரட்டுகிறார்கள். சரி, அந்த 20 லட்ச ரூபாய் எங்கெங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சிம்லா வரக்கூடிய டாய் ட்ரெயினில் கொண்டு வந்து கடைசி பெட்டியில் வைத்து விட வேண்டும். டாய் ட்ரெயின்னா எப்படி நம்ம ஊட்டியில் டாய் ட்ரெயின் இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கும் அந்த மலை ரயில், அதே போல் சிம்லாவில் இருக்கிறது. அந்த சிம்லா வரக்கூடிய டாய் ட்ரெயினில் வைத்துவிட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு தான் காத்திருந்தோம். முதல்ல ஒரு ஃபோன் வந்துருச்சுல்ல, அந்த செல்ஃபோன் சிக்னலை நாங்கள் ட்ராக் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செல்ஃபோன் சிக்னலை ட்ராக் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். போலீஸுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, சிம்லா வரக்கூடிய டாய் ட்ரெயினில் கடைசி பெட்டியில் கொண்டு வந்து 20 லட்ச ரூபா வைங்கன்னா அந்த சிம்லா போகிற ரூட்டில் தான் குற்றவாளிகள் ஆப்ரேட் செய்கிறார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடும் என்று அந்த பகுதியை சுற்றி வளைக்கிறார்கள். ரயில்வே தண்டவாளத்தை உற்று நோக்குகிறார்கள், அதில் போகிற பகுதியெல்லாம் ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு மறுபடியும் வேற ஒரு ஃபோன் வருது, நாங்கள் ட்ரெயினில் கடைசி பெட்டியில் வைக்க சொன்னோம், அப்படிலாம் வைக்க தேவையில்லை, தரம்பூர் என்று ஒரு ரயில் நிலையம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்துருங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு வருகிறது. செல்ஃபோன் சிக்னலை ட்ராக் பண்ணுறாங்க. அந்த தரம்பூர் ரயில் நிலையம் அருகே குற்றவாளி இருப்பது தெரிந்து விடுகிறது. இப்பெல்லாம் ரொம்ப துல்லியமாக போலீஸ் ட்ராக் பண்ணுறாங்க. சில மீட்டர் தூரத்திலேயே பிடித்து விடுவார்கள். அப்படியே பிடித்து விடுகிறார்கள். சந்தேகத்துரிய நபர் அங்கே ஒருவர் இருக்கிறார். முதல் குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகு போலீஸாருக்கு ஒரு உத்வேகம் வந்து அவரை சிறப்பான முறையில் விசாரிக்கும் பொழுது உண்மையை சொல்லிவிடுகிறார். எந்த ஹோட்டலில் சம்பந்தப்பட்டவரை, அதாவது கடத்தப்பட்டவரை அடைத்து வைத்திருக்கிறோம் என்று. அந்த ஹோட்டல் ஆள் நடமாட்டம் இல்லாத ஹோட்டல். சிம்லா என்பது ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது. அந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதியில் இருக்க ஒரு ஹோட்டலில் அடைத்து வைத்திருக்கிறார்கள்.
போலீசார் அதிரடியாக அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்து நிறைய பேரை கைது பண்ணாங்க. மீட்க போனவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அங்கே குளிர் பிரதேசம் இல்லையா, பெட்ஷீட் பொருத்தி கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார். போலீசார் உள்ளே நுழைந்தவொடனே பயந்துறார் அவர். இது என்ன சோதனை, புதுசாக வேற யாராவது கடத்திட்டு போக வந்திருக்காங்களா, நம்மளை இங்கேருந்து வேற எங்கேயாவது கொண்டு போவாங்களான்னு சொல்லி பயந்து எழுந்திருத்து பார்க்கிறார். போலீஸ் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, எழுந்திருங்க மகனே, நாங்கள் ஜெய்ப்பூர் போலீஸ், நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை மீட்டு கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகளை தத்ரூபமாக போலீஸாரே வீடியோ எடுத்திருக்கிறார்கள். அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து விடுவோம். अनुज अनुज खड़ा हो जा। पुलिस पुलिस मस्त रह। जयपुर पुलिस। हाय हेलो। आप सुरक्षित हो, आ जाओ। पुलिस जयपुर पुलिस जयपुर पुलिस मस्त। अरे आ जाओ ना, आपके लिए आए हैं। तेरा कार्ड है। अनुज अनुज खड़ा हो जा। पुलिस पुलिस मस्त रह। जयपुर पुलिस। हाय हेलो। आप सुरक्षित हो, आ जाओ। पुलिस जयपुर पुलिस मस्त। अरे आ जाओ ना, आपके लिए आए हैं। तेरा कार्ड है। குற்றவாளிகளை போலீசார் தங்கள் பாணியில் சிறப்பாக கவனித்து விட்டார்கள். பிறகு விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அந்த குற்றவாளி, அதாவது முக்கிய குற்றவாளி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, அவர் ஒரு தனியாக தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு அந்த தொழிலில் நஷ்டம், விரைவாக பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தாரு. அந்த விரைவாக பணம் சம்பாதிப்பதை ஆள் கடத்தி சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தவர், அவருடைய அறிவுக்கு எட்டியதை யார் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அவங்க பணக்காரன் என்ற பாணியில் அவர் அப்ரோச் பண்ணி போலீஸிடம் சிக்கிக்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். அவருடைய காதலியும் கைது செய்யப்பட்டார், அவருடைய கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டார்கள். வாக்குமூலத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதனால் அந்த மலை பிரதேசத்தை தேர்வு பண்ணீங்க, மலை மேலே இருக்கக்கூடிய மலைக்கோட்டையை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் போலீஸ் வர்றதுக்கு ரொம்ப தூரமான இடமாக இருக்கும், நாங்கள் கடத்தி கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு அது வசதியாக இருக்கும், அதனால் மலை உச்சியை நாங்கள் தேர்வு செய்தோம், கடத்தக்கூடிய வாகனம் ஒன்றை கொண்டு வந்தோம், தூக்க மாத்திரையும் கொண்டு வந்துட்டோம், ஏன்னா கடத்தல்காரர்கள் சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவருடைய கை கால்களை கட்டினோம், கயிறுகள் டேப்புகள்லாம் நாங்கள் வச்சுருந்தோம், கத்தியும் அவர்களை மிரட்டுவதற்காக வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செல்ஃபோன் சிக்னலில் பேசினா போலீஸார் பிடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாக்கி டாக்கியை பயன்படுத்தினோம் என்று அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். சம்பந்தப்பட்டவர் மீட்கப்பட்டதை காட்சிகள் மூலமாக போலீஸார் காண்பித்து செக்மேட் என்றால் இதுதான் என்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இந்திய மக்கள் வெகுவாக அம்மாநில போலீசாரை பாராட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.